Yeah. இன்னைக்கு ஜூன் 16 அன்னைக்கு ஜூன் 16 அப்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்கேனரில் வந்திருக்கு, அதுலேருந்து இதெல்லாம் நாளைக்கு பை பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனர் ரன் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கான லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸு. ஸோ நான் அண்டு இது வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. நான் ஏன் இது ஒரு வீடியோலையும் காட்டுறேன்னா, 9 மந்த்ஸ்க்கான டேட்டா தான் இருக்கும். அதனால் ஒரு நாள் கம்மியாகிக்கிட்டே வரும். இங்கே அக்டோபர் ஒரு டைமுக்கு அப்புறம் நவம்பர்லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் காட்டுறேன், ஏன்னா இது எனக்கு தேவை என்னோட பைத்தான் ஸ்கிரிப்டு ரன் ஆகிறதுக்காக. ஸோ இதையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இப்போது இதில் போய் ஒரு ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு ஜூன் 16 ஆக்சுவலி இது ஜூன் 11 போய் அப்பியர் ஆயிருந்திருக்கு. ஸோ இது ஒர்த்தான ஸ்டாக் இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 11 அப்போ அப்பியர் ஆகி ஆல்மோஸ்ட் 10% மேலே வந்துருச்சு. அடுத்து எஸ்ஜேஎஸ் தான் நேற்று சொல்லியிருந்தோமா? ஓகே, நேற்று தான் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு இது ஏதோ ஒரு 0.5 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்டெல்லும் முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஸ்டெல்லுமே இங்கே தான் சொல்லியிருந்திருக்கோம். ஜூன் 9 அப்போ தான் இது பை பண்ணுறதுக்கு ஒருத்தான ஸ்டாக்கு. ஸோ ஜூன் 9 அப்போ பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு மொத்தம் ஒரு 25% மேலே போயிருந்துருக்கும். எத்தனை நாளில்? 1 2 3 4 5 6 நாளா? இல்லை 5 தான், இது சேர்த்து இருக்குது. ஸோ 5 நாளில் வந்து ஒரு 25% வரைக்குமே போயிருந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜெயமாருதி. இந்த ஸ்டாக் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்பியர் ஆயிருக்கு, 5 டேஸ்க்கு முன்னாடி இல்லை. பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு ஆல் டைம் ஐயா கூட இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீக்லியில் இதை மாடிஃபை பண்ணி பார்த்தா தெரியும் நல்லாவே. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் ஆகி தான் இருக்குது. ஆக்சுவலி நேற்றே பிரேக் ஆகிடுச்சு, ஆனால் நமக்கு நேற்று நம்ம லிஸ்ட்டில் வரல. ஸோ இன்றைக்கி சஸ்டெயின் பண்ணியிருக்க மேலேயே இவ்வளோ ஹையில் போய் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள், அது இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதை நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. பட் வெயிட் பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்டாக் தான் நாளைக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தான ஸ்டாக்கு. மேபி இது என்ன லைக் நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணி இது என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்க்கலாம், ஒர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி. No fresh signals. Oh, sorry. I made one mistake. Wait. ஆக்சுவலி என்ன மிஸ்டேக்னா, இங்கே அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கான ஸ்டாக்ஸுமே இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுதான் ஒரு மிஸ்டேக். இப்போ ரன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதான் மொத்தம் டோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து 4. அதில் வந்து ரிமூவ் பண்ணது வந்து லாஸ்ட் 5 டேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணது வந்து 3 ஸ்டாக் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் சிக்னல் வந்து 1 தான் இருக்குது. அதுவுமே ஓகே தான், கொஞ்சம் வீக்காக, அதாவது இன்னும் இதை விட 2-3 கேட்டகரி மேலே இருக்குது, அந்த குவாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஜேஎஸ் மாதிரி இது வந்து பேஸ்ட் ஆன் பியூர் டெக்னிக்கல்லாம் கிடையாது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் மட்டும்தான். இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. பட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறையா இருந்தால் மட்டும் இந்த கிரேடை வச்சு வாங்கலாம். மற்றபடி 1 or 2 இருந்துச்சுன்னா அது பேஸ்ட் ஆன் நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் போய் இவ்வளோ வீக்காக இருக்குது, அதில் வாங்கலாமா வேணாமன்றதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வாங்கலாம். அவ்வளோதான் இப்போதைக்கு. இந்த எனக்கு எக்ஸாக்டாக ஆக்சுவலி அதை ஒழுங்காக படிக்க தெரில. ஜெய் பார்முரு ஃபுல் ஃபார்ம் தெரில.
அதான் இந்த ஸ்டாக் மட்டும் தான் நாளைக்கு வாங்குற அளவுக்கு நம்ம ஸ்கேனரில் வந்தது. எகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் போயிட்டு பை பண்ணிட வேணாம். ஜஸ்ட் ஒரு பேக் டெஸ்ட் இது வந்து இதில் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணுங்கள். 1 month ஆர் 2 month இப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, எத்தனை ப்ராஃபிட் ஹிட் ஆகுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தும் நடந்துச்சுன்னா, லைக் இதே இந்த ரேஷியோவில் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ நடந்துச்சுன்னா நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமா இல்லை எப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.